ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டூஸ் கலாட்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்க் சாக்லேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, பார்க்கவே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குல்ல. இந்த சாக்லேட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலாம். இதுக்காக இன்றைக்கி எனக்கு சாக்லேட் மோல்டு கூட தேவைப்படலை. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துருக்கனால இதோட டேஸ்ட்டும் சாப்பிடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த சுவையான மில்க் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சுவையான மில்க் சாக்லேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வர அளவுக்கு இந்த மாதிரி நல்ல ஹீட் ஆகிருக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அது மேலே ஒரு பவுல் வச்சுருங்க. இப்போ அந்த பவுலில் 1 கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ஹீட் ஆகட்டும். நான் இன்றைக்கி பியூர் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். வீட்டில் ஆட்டின எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் அது கூட நான் இன்றைக்கி 1 கப் சுகர் சேர்க்க போகிறேன். இதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1/2 கப் பால் பவுடர் சேர்க்குறேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 3/4 கப் கோகோ பவுடர் சேர்க்குறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பொதுவாகவே சாக்லேட்னு சொன்னாலே எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் சாக்லேட்டை கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாக்லேட் நிறைய வரும். அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சாக்லேட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம மோல்டு இல்லாமல், சாக்லேட் மோல்டே இல்லாமல் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக இதை எல்லார் வீட்லேயுமே செய்யலாம். இது குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, இது சீக்கிரம் ரெடி ஆயிடும். ஸோ நாளைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த சாக்லேட்டை செஞ்சு அசத்துங்க. இந்த சாக்லேட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் அதை மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நான் இன்றைக்கி ஐஸ் ட்ரே எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரீசருக்குள்ளே இருக்குள்ள, ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த ஐஸ் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாதி ட்ரே ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, பாதியாக ஊற்றிக்கோங்க. அதை மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு ட்ரேயில் ஃபுல்லாகவும் ஒரு ட்ரேயில் பாதியும் எடுத்திருக்கேன். இந்த பாதி இதில் இடையில கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இது மேலே திரும்பவும் இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டை இது மேலே ஊற்றிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
உங்ககிட்ட சாக்லேட் மோல்டு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2லேருந்து 3 மணி நேரம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட்லாம் வெளியில் எடுத்து பார்க்கலாம். இந்த ட்ரேலேருந்து இப்போ வெளியில் எடுத்து வச்சிடலாம். இது பாருங்கள், சூப்பராக வந்திருக்குல்ல. எல்லா சாக்லேட்டும் ரொம்பவே ஈஸியாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. நம்மளோட சுவையான சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.